வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த ஸ்நாக் குதிரைவாலி அரிசி மாவை யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். குதிரைவாலி அரிசியில் உள்ள பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துடலாம். இதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, அதே மாதிரி ஃபைபர் சத்தும் நிறையவே இருக்குது. இதில் அயன் சத்தும் நிறைய இருக்குது. இதை கண்டிப்பாக நம்ம டயட்டில் குதிரைவாலி அரிசியை எடுத்துக்கும் போது நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் நமக்கு. குதிரைவாலி அரிசி மாவு பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். வாங்கி கழுவி காய வச்சு அரைச்சி வச்சுருக்கேன். இது 1 கப் எடுத்திருக்கேன். இதோ இந்த கப் அளவில். அதே அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 4-5 ஏலக்காய், குட்டி குட்டியூண்டு பீஸ் தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வாழைப்பழம், 1 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பத்தை வச்சு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் பொடி பண்ண வெல்லத்தை ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி. இது நல்லா மெல்ட் ஆகி வந்தோடனே வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதை வடிகட்டி எடுத்துடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேன். இதில் ஏலக்காவை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரே ஒரு ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன், அப்போ தான் நைஸாக பவுட்ரு ஆகும். பவுட்ரு பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதிலேயே வாழைப்பழத்தை ஆட் பண்ணிடலாம். இதையும் இப்போ நல்லா மையாக அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துட்டேன். ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேன். இதில் 1 கப் குதிரைவாலி அரிசி மாவு ஆட் பண்ணிடுறேன். அதே மாதிரி 1 கப் கோதுமை மாவு, வெல்லம் நம்ம கரைச்சி வச்சோல்ல அதை வடிகட்டி ஆட் பண்ணிடுறேன். பொடியாக கட் பண்ண தேங்காய், நல்லா மையாக அரைச்சோல்ல வாழைப்பழமும் ஏலக்காயும் அதை ஆட் பண்ணிடுறேன். கடைசியாக ஒரு 1/4 ஸ்பூன் ஆப்ப சோடா ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் இனிப்புக்கு 1 கப் வெல்லம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஜாஸ்தி இனிப்பு வேணும்னா 1.5 கப் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி அளவில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அடுப்பத்தை வச்சு பணியாரம் செய்கிற கல்லை வச்சுருக்கேன். இது நல்லா இப்போ சூடாயிருச்சு. இதில் எண்ணெய் ஆட் பண்ணிடுறேன். நீங்கள் இதை டைரெக்டாக எண்ணெயில் கூட போட்டு ஃப்ரை பண்ணலாம், ஆனால் நான் இன்றைக்கி பணியாரக்கல்லில் போட்டு சுட போகிறேன். இப்போது இதில் ஒரு கரண்டி மாவை ஆட் பண்ணிக்கலாம். பணியாரம் செய்கிற கல் இல்லாட்டி டைரெக்டாக ஆயிலே போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. சிம்மில் வச்சே வேக வைக்கணும், அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்லா வேகும். சைடெல்லாம் பாருங்கள் லைட்டாக ப்ரௌன் கலரில் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுடலாம். ஒட்டவே ஒட்டாதுங்க, அப்படியே சூப்பராக வரும். பாருங்கள், எல்லாத்தையும் திருப்பி போட்டுட்டேன். இப்போ இது மேலே லைட்டாக எண்ணெய் சேர்த்துட்றேன். ஒரு 2-3 ட்ராப் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். மொத்தமாக இது 2 பக்கமும் வேகறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும், அவ்வளோதான். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. சூப்பராக வருது பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதெல்லாம் எடுத்துடலாம். பாருங்கள், எல்லாத்தையும் எடுத்துட்டேன். ஒட்டவே இல்லை பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. பணியாரக்கல் வாங்கணுன்னு ஐடியா இருந்தால் கண்டிப்பாக இண்டாலியம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா வருது. நான் சொன்ன மாவு அளவில் போட்டிங்கன்னா கரெக்டாக ஒரு 14 பணியாரம் வரும். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். குதிரைவாலி அரிசி உடம்புக்கு ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.